ஹாய்ங்க, வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சனுங்க. நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு உப்பு கறி தாங்க செய்ய போகிறோம். சிக்கனை வச்சு இதுவும் மிளகாய் மஞ்சத்தூள் இது சேர்த்து தாங்க நம்ம இந்த உப்பு கறி செய்ய போகிறோம். வாங்க நம்ம உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஆனியன் வந்துட்டு நான் ஒரு 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இவ்வளோ வெங்காயம் இருந்தால் தாங்க இந்த உப்பு கறிக்கு நல்லாயிருக்கும். நான் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், நமக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நான் மிளகாவை எப்படி ஒன்றும் பதியமாக இப்படி குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டிஷ்ஷுக்கான மஞ்சத்தூள் பாருங்கள், இந்த சிக்கனுக்கு ஏற்ற மஞ்சத்தூள் வச்சுருக்கோம். தக்காளி வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி தாங்க போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. தக்காளியே இல்லாமல் கூட செய்யலாம், தக்காளி நிறையா சேர்க்கக்கூடாது. நான் இப்போ பாருங்கள் பட்டை மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம கடைசியாக வந்து ஜீரகம் சேர்க்கணுங்க. இந்த பாருங்கள், லாஸ்ட்டாக ஜீரகத்தை நல்லா நம்ம கசக்கி அதில் சேர்க்கணுங்க. நல்லா கையில் கூட கசக்கிட்டு அப்புறமா தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதுக்கான மசாலா தான் இதெல்லாங்க. இப்போ வாங்க, நம்ம ஒரு சட்டி வச்சுட்டோம். எண்ணெய் வந்துட்டு சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இந்த டைமில் பாருங்கள், நம்ம பட்டை மசாலாவை சேர்த்துக்கலாங்க. பட்டை மசாலா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இவ்வளோ வெங்காயம் சேர்த்தாதாங்க இந்த உப்பு கறிக்கு நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், இந்த டைமு வெங்காயம் வதங்கட்டும். இந்த டைமில் ஒரு டால் தாங்க வைக்க போகிறோம். பருப்பு டால் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம இங்கே பாருங்கள், நான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 தக்காளி போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு 2 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து நான் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம வெங்காயம் வதங்கிறக்காட்டியும் நம்ம டால் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் பருப்பை வந்துட்டு ரொம்ப குழம்புன்னு வேக வைக்காமல் கொஞ்சம் நார்மலாகவே வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம உப்பு கறியும் டாலுங்காக இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ஆனியன் வதங்கட்டும். இந்த சைடு நம்ம இந்த பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. இந்த சைடில் நம்ம இந்த பருப்பை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா டால் பருப்பு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். டாலுக்கான கல்லுப்பு சேர்த்துருக்கோங்க. இந்த சைடு இந்த டால் ரெடி ஆகட்டும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இதுலேயே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இந்த சைடு ரெடி ஆகட்டும். நமக்கு கொதிக்கட்டும். இது வெங்காயத்தை நம்ம நல்லா கலரி கொடுத்துடலாம். நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு கறிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உப்பு கறி நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், வெங்காயம் நமக்கு ஒரு பாதி வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த 1 கிலோ சிக்கனுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டுங்க. இந்த சைடு நம்மளுக்கு டால் பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு.
ரெடி ஆகட்டும். பாருங்கள், நமக்கு வெங்காயம் நல்லாவே இந்த பாருங்கள் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி வேணும்னா தான் சேர்க்கணும், இல்லைன்னா தேவையில்லை. நான் சும்மா லைட்டாக ஒரு சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேங்க, ரொம்ப வேண்டாம். தக்காளி சேர்த்தா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த டைமில் நம்ம பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம சிக்கனில் நல்லா மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், நான் சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க, நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாங்க, நல்லா இருக்கும். வெங்காயம் மசாலாவோட சிக்கன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் இது கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகாவை சேர்த்துக்கலாங்க. மிளகாவை சேர்க்கும்போது இந்த மிளகாவை நம்ம லைட்டாக இந்த கடாயில் சேர்த்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக சூடு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இதை நான் வறுக்காமல் அரைச்சி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து லைட்டாக கடாயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இந்த மிளகாய் அந்த ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம சூட் பண்ணிட்டு போடுறோங்க. அதுக்காக தான் இது நம்ம ஹீட் பண்ணுறோம். நான் வந்து நார்மல் மிளகாவும் ஒரு 5 காஷ்மீர் சில்லியும் சேர்த்துருக்கேங்க. ஏன்னா கலருக்காக அதை நான் சேர்த்து இப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் காஷ்மீர் சில்லி இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் மிளகாவை மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. குறப்பாக அப்படியே நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, நல்லா குறப்பாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். சிக்கன் வெந்துட்டு இருக்கு. டைமில் நம்ம கொஞ்சம் கலரி கொடுத்துடலாங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெயோட இந்த மசாலாவோட நல்லா வதங்கட்டுங்க. நமக்கு இந்த மிளகாய் நல்லா இந்த பாருங்கள் இப்படி ஹீட் கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம இந்த டைமில் இந்த மிளகாய் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அப்படியே அதை கலரி கொடுத்துருவோம். நம்ம வேறு எந்த மிளகாய் தூளும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம அதில் சும்மா ஒரு வாழை இலையை போட்டு இப்படி மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. வாங்க, நமக்கு இந்த உப்பு கறி இந்த அளவு
பாருங்க உப்பு கறியை நம்ம ஒரு கலரி கொடுப்போம். இதெல்லாம் அடி பிடிச்சிருக்கோம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கறேன். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் எண்ணெயும் மட்டும் வச்சு தான் நம்ம இந்த உப்பு கறியை செய்வோங்க. கொஞ்சம் நல்லாவே இது வேகட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த டைமில் சாம்பார் நமக்கு நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க சாம்பாருக்கு. பாருங்க நான் ஆயில் ஊற்றிட்டேன். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். இந்த டைமில் நம்ம பாருங்க இதுக்கான மசாலா இது கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது பாருங்க நான் சின்ன வெங்காயமும் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காஞ்ச மிளகா இருக்குது, கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்குது. தாளிப்புக்கு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாரை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அன்றைக்கி சாம்பார் கொஞ்சம் திக்காக தாங்க வச்சுருக்கேன். இந்த டால் இது திக்காகவே இருக்கட்டும். அது இந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம இந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. அப்படி நம்ம சிக்கனை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சிக்கனு இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க. சாம்பாருக்கான வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதிலே நான் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் நம்ம கலரி கொடுத்துடலாங்க. கலரி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை தாலோடு சேர்த்துடலாங்க. நமக்கு தால் நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வதங்கினேன் இல்லை பாருங்க எந்த அளவு நல்லா வதங்கணுங்க. இந்த பாருங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் நல்லா இருக்காது. இதை நம்ம டாலோடு சேர்த்துக்கலாங்க. டால் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கம்ம கம்மன்னு வாசனையோட நல்லா டால் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக நமக்கு நல்லா டால் ரெடிங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த டால் நம்ம மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நம்ம இதை மூடி போட்டு வச்சுருவோங்க. அவ்வளோதாங்க டால் ரெடிங்க நமக்கு. இப்போ நம்மளுக்கு சிக்கன் இந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சிக்கனு நல்லா சிக்கனில் இருக்க தண்ணி வந்திருக்குங்க. அது நல்லா சுண்டுட்டுருங்க. இப்போ பாருங்கள் நமக்கு இந்த உப்பு கறி எவ்வளோ ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே நல்லா வந்துருச்சுங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலைங்க. இந்த சிக்கனில் இருந்த தண்ணியும் நம்ம எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதுலேயே நம்மளுக்கு இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. போதுங்க, உப்புலாம் கரெக்டாக இருக்குது. காரம் பாருங்கள், நம்ம இந்த மிளகா தான் போட்டோம். நான் ஒரு 20 காஞ்ச மிளகா எடுத்தேங்க. அதை தான் குறவரப்ப அரைச்சி சேர்த்துருக்கேன். நாங்கள் எந்த மசாலாவும் நான் சேர்க்கலைங்க. மஞ்சள் தூள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லாவே காரம் இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி பாருங்கள் இந்த சைடு நமக்கு டால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக டால் சூப்பராக இருக்குங்க. இந்த டாலுக்கும் இந்த உப்பு கறிக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டாலில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம கொத்தமல்லியெல்லாம் போட்டிருக்கோம். அப்படியே வாசனையாக இருக்கட்டும் தான் நான் மூடி வச்சுருக்கேன். சாப்பிடும்போது நம்ம எடுத்துக்கலாம். உப்பு கறி மட்டும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சுன்னா ஓகே ஆயிடுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருளை வரட்டும். வந்தால் நமக்கு உப்பு கறி ரெடிங்க.
பாருங்க இப்போ பாருங்கள் நமக்கு சிக்கனு நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம இந்த நல்லா சீரகத்தை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா நான் இப்படி நல்லா கசக்கிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த பாருங்கள் இப்படி தான் நம்ம இதை சேர்க்கணும். இப்படி நல்லா அப்படி கசக்கிட்டு இந்த சீரகத்தை இதில் நம்ம சேர்த்துட்டு நம்ம கலரி கொடுத்துடலாங்க. கலரி கொடுத்துட்டு இந்த டைமில் நம்ம இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க நமக்கான அந்த பாருங்க உப்பு கறி நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. சீரகமும் சேர்த்தாச்சு, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. சூப்பரான எம்மியான உப்பு கறி நல்லா ரெடிங்க. இதை பாருங்கள் இந்த சைடு நமக்கு டாலும் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக நமக்கு இந்த பருப்பு டாலும் சூப்பராக பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உப்பு கறியும் இந்த டாலுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே பாய்ங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.